குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சாதனையும் தெய்வப்பித்தும் தொடர்கிறது. செம்பருத்திப்பூ வில்வம் கொண்ட ஆர்க்கியம் தயாரிப்பார். முதலில் அதை தம் தலை, நெஞ்சு, மற்ற உறுப்புக்களில், ஏன் பாதங்களில் கூட தொடுவார். பின்னர் அன்னையின் திருப்பாதங்களில் சமர்ப்பிப்பார். அவரது கண்களும் மார்பும் குடிகாரனின் கண்களையும் மார்பையும் போன்று எப்போதும் சிவந்தே கிடந்தன. தடுமாறிக்கொண்டே திடீரென இருக்கையை விட்டு எழுந்து பீடத்தின் மீது ஏறி அன்னையின் முகத்தை அன்புடன் தொட்டு கொஞ்சுவார், பாடுவார், சிரிப்பார், வேடிக்கை செய்வார், பேசுவார். சில வேளைகளில் அன்னையின் கைகளை பிடித்து கொண்டு நடனம் ஆடுவார். நைவேத்தியம் படைத்து கொண்டிருப்பவர் திடீரென எழுவார். சாதத்தை குழம்பையும் பிசைந்து கையில் எடுத்துக்கொண்டு பீடத்தில் ஏறி அன்னையின் வாய்க்கு அருகில் கொண்டு சென்று, சாப்பிடு அம்மா, சாப்பிடு, நன்றாக சாப்பிடு என்று கெஞ்சுவார். பின்னர், ஓஹோ, என்னை சாப்பிட சொல்கிறாயா? சரி, சாப்பிடுகிறேன் என்று கூறியபடியே அந்த உணவில் சிறிது உண்டுவிட்டு எஞ்சியதை அன்னையின் வாயில் வைத்து, நான் சாப்பிட்டு விட்டேன், இப்பொழுது நீ சாப்பிடு என்று சொல்வார். ஒரு நாள் அவர் அன்னைக்கு உணவு படைக்கும்போது ஒரு பூனை கத்திக்கொண்டே கோயிலுக்குள் நுழைந்தது. அன்னைக்கு படைக்கவிருந்த உணவை அந்த பூனைக்கு கொடுத்து, சாப்பிடு அம்மா, சாப்பிடு என்று கூறி அந்த பூனையை சாப்பிட செய்தார். பல வேளைகளில் இரவில் அன்னையை பள்ளியறையில் படுக்க வைத்துவிட்டு, என்னையும் அருகில் படுக்க சொல்கிறாயா அம்மா? நல்லது, இதோ நான் படுத்துக்கொள்கிறேன் என்று கூறியபடியே அந்த வெள்ளிக்கட்டிலில் தாமும் சிறிது நேரம் படுத்து கொண்டிருப்பார். பூஜை வேளையில் அவர் தியானம் செய்யும் போது நீண்ட நேரம் புற உலகை முற்றிலும் மறந்து தம்மில் தாமாகவே லயித்திருப்பார். நாள்தோறும் அதிகாலையில் எழுந்து அன்னை காலைக்கு மாலை தொடுப்பதற்காக மலர் கொய்வார். அப்போதும் அவர் யாருடனோ பேசி கழிப்பார், சிரித்து மகிழ்வார், வேடிக்கை வினோதங்கள் செய்து விளையாடுவார். இரவில் தூக்கம் என்பதே அவருக்கு சிறிதும் இல்லை. நான் கண் விழித்து பார்க்கும் போதெல்லாம் அவர் யாருடனோ பேசிக்கொண்டிருப்பார், அல்லது பாடிக்கொண்டிருப்பார், அல்லது பஞ்சவடிக்கு சென்று தியானத்தில் ஈடுபட்டிருப்பார். 6. குருதேவரின் மிக உயர்ந்த பக்தி நிலை. பூஜையை பார்த்த கோவில் சிப்பந்திகளில் வதந்திகளும் மதுர்பாபுவுக்கு தெரிவித்ததும். குருதேவரின் நடத்தையை குறித்து தான் அஞ்சினாலும் தன் அச்சத்தை மற்றவர்களிடம் எடுத்து கூறி ஆலோசனை பெற தன்னால் முடியவில்லை என்று ஹிருதயர் கூறினார். ஏனெனில் அதை கேட்பவர்களுள் யாராவது கோவிலில் உயர் அதிகாரிகளிடம் கூறினால் அவர்கள் கோவில் உரிமையாளர்களிடம் சொல்லி குருதேவருக்கு பாதகமாக ஏதாவது செய்யக்கூடும் என்ற எண்ணமே ஹிருதயரை பிறரிடம் கலந்து ஆலோசிக்காமல் இருக்க செய்தது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற வினோதமான செயல்களை யாரால் மறைத்து வைக்க முடியும்? காளி கோவிலில் வழிபட வந்த ஒரு சிலர் வழிபாட்டின் போது அங்கு நிகழ்ந்தவற்றை நேரில் கண்டு கோவில் பொருளாளர் போன்ற அலுவலகரிடம் புகார் செய்தனர். அவர்களும் கோயிலுக்கு வந்து அனைத்தையும் நேரடியாக கண்டனர். ஆனால் குருதேவரின் தெய்வீக வடிவையும் தயக்கமற்ற நடத்தையையும் பயமின்மையையும் தம்மையே மறந்த நிலையையும் கண்ட அவர்களால் அவரிடம் எதுவும் கூற முடியவில்லை. அவரது செயல்களையும் அவர்களால் தடுக்க முடியவில்லை. அலுவலகத்திற்கு திரும்பி வந்த பின் இதை பற்றி கலந்தாலோசித்து குருதேவருக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது அல்லது ஆவிகளின் ஆவேசம் வந்துள்ளது என்று முடிவு செய்தனர். பூஜை வேளையில் இவ்வாறு விதிகளுக்கு முரண்பட்டு ஒருவர் நடக்க வேறு என்ன காரணம் இருக்க முடியும் என்பது அவர்களின் கேள்வி. எப்படியோ பூஜை, நைவேத்தியம் போன்ற ஆலய பணிகள் சரிவர நடப்பதில்லை. இவர் எல்லாவற்றையும் கெடுத்துவிட்டார். இதை பற்றி உரிமையாளர்களுக்கு தெரிவிப்பது தங்கள் கடமை என்று கருதினர் அந்த அலுவலகர்கள். மதுர்பாபுவிற்கு செய்தி அனுப்பப்பட்டது. அதற்கு அனுப்பிய பதிலில் மதுர்பாபு தாமே நேரில் வந்து நிலைமையை சோதித்தறிந்த பின் தேவையான நடவடிக்கை எடுப்பதாகவும், அதுவரை அந்த இளம் பூஜாரி வழக்கப்படியே பூஜை பணிகளை செய்து வரட்டும்,
என்றும் அதை யாரும் தடுக்க வேண்டாம் என்றும் தெரிவித்தார். மதுர் பாபுவின் கடிதம் கிடைத்தபின் அவரது அலுவலகர்கள் பூஜாரியின் வேலை நீக்கம் நிச்சயம். மதுர் பாபு வந்ததும் இவரை வெளியேற்றி விடுவார். தெய்வ குற்றம் செய்வதா? தெய்வம்தான் எத்தனை நாள் பொறுத்து கொண்டிருக்கும் என்றெல்லாம் பலவிதமாக பேசிக்கொண்டனர். 7. குருதேவரின் பூஜையை கண்டு மதுர் பாபுவின் மகிழ்ச்சி. ஒரு நாள் யாருக்கும் அறிவிக்காமல் பூஜை வேளையில் திடீரென மதுர் பாபு தட்சிணேஸ்வரம் வந்தார். நேராக காளி கோவிலுக்கு சென்று குருதேவரின் செய்கைகளை நீண்ட நேரம் கூர்ந்து கவனித்தார். பரவச நிலையிலிருந்த குருதேவர் மதுர் வந்ததை கவனிக்கவில்லை. என்றும் போல அன்றும் அவர் மனம் அன்னை காளியிடம் ஒன்றியிருந்தது. யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படவே இல்லை. கோவிலுக்குள் வந்ததும் மதுர்பாபு இதனை புரிந்து கொண்டார். பின்னர் குருதேவர் அன்னையிடம் ஒரு சிறு பையனைப் போல் அடம் பிடித்து எதையோ கேட்டு கொண்டிருப்பதையும் கண்டார். இந்த செய்கைகள் யாவும் அவர் அன்னையிடம் கொண்ட ஒருமித பக்தியாலும் அன்பாலும் விளைந்தவை என்பதும் மதுர்பாபுவால் பகுத்துணர முடிந்தது. இத்தகைய இதயபூர்வமான பக்தியாலன்றி வேறு எதனால் அன்னையை உணர முடியும்? தாரை தாரையாக கண்ணீர் வழிய பூஜை செய்து கொண்டிருந்த அந்த பக்தி பெருக்கு, களங்கமற்ற அந்த ஆனந்த உல்லாசம், சில நேரம் ஆடாமல் அசையாமல் ஜடம் போல் தம்மை சுற்றியுள்ள பொருட்களையும் உலகையும் முற்றும் மறந்திருந்த தன்மை, இவை அனைத்தையும் நேரில் கண்ட மதுர் பாபுவின் இதயம் ஒப்பற்றதோர் ஆனந்தத்தால் நிரம்பிற்று. அந்த ஆலயம் உண்மையிலேயே தெய்வீக பேர் உணர்வுடன் பொலிவதை மதுர் பாபு உணர்ந்தார். குருதேவர் உண்மையிலேயே அன்னையின் பேரருளால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார் என்ற உறுதியான எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. அவரது கண்களில் ஆனந்த கண்ணீர் நிரம்பியது. இதயம் பக்தியால் விம்மியது. தொலைவில் நின்றபடி அன்னையையும் அன்னையின் அந்த அபூர்வமான அர்ச்சகரையும் திரும்ப திரும்ப வணங்கினார். இத்தனை காலத்திற்கு பிறகு இப்போதுதான் அன்னையை பிரதிஷ்டை செய்ததன் பலன் கிடைத்திருக்கிறது. உண்மையில் இப்போதுதான் அன்னை ஆலயத்தில் எழுந்தருளி உள்ளாள். அன்னைக்கு உண்மையான வழிபாடு இப்போதுதான் நடக்கிறது என்று இதயபூர்வமாக உணர்ந்தார். கோவில் அலுவலகரிடம் எதுவும் கூறாமல் வீடு திரும்பினார். மறுநாள் கோவிலின் தலைமை அலுவலகருக்கு மதுரிடமிருந்து உத்தரவு ஒன்று வந்தது. அதில் அந்த அர்ச்சகர் எப்படி வேண்டுமானாலும் பூஜை செய்யட்டும், அவரை தடுக்க வேண்டாம் என்றும் எழுதப்பட்டிருந்தது. 8. தீவிர இறையன்பால் குருதேவர் ராகாத்மிக பக்தி நிலையை அடைந்தலும் அதன் பலனும். மேலே கூறப்பட்ட நிகழ்ச்சிகளை படிக்கின்ற சாஸ்திர வல்லுநர்கள் குருதேவரின் நிலையை எளிதில் புரிந்து கொள்வர். குருதேவரின் மனம் நியதிகளுக்கு உட்பட்ட சாதாரண பக்தியை கடந்து பிரேம பக்தி என்கின்ற மிக உயர்ந்த நிலையை அதிவேகமாக எட்டிக்கொண்டிருந்தது. பிறர் புரிந்து கொள்வது இருக்கட்டும், குருதேவரே தம்மிடம் ஏற்பட்டுள்ள இந்த உயர்ந்த நிலையை புரிந்து கொள்ளவில்லை. அவ்வளவு இயல்பாக இந்த மாற்றம் ஏற்பட்டிருந்தது. அன்னையிடம் இருந்த தனியாத பக்தியின் வேகத்தால் தாம் இவ்வாறு நடந்து கொள்ளாமல் இருக்க முடியாது என்று அவர் உணர்ந்திருந்தார். அவர் யாரோ இவ்வாறெல்லாம் செய்விப்பது போலிருந்தது. சில வேளைகளில் அவர், எனக்கு என்ன நேர்ந்து கொண்டிருக்கிறது, நான் சரியான வழியில்தான் செல்கிறேனா என்று தமக்கு தாமே கேட்டுக்கொள்வார். அம்மா, எனக்கு ஏன் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது? எதுவும் புரியவில்லையே. நான் செய்ய வேண்டியதை செய்யும்படி என்னை வழி நடத்துவாய். நான் கற்க வேண்டியதை எனக்கு கற்பித்து அருள்வாய். எப்போதும் என் கைகளை பிடித்து அழைத்துச் செல்வாய் என்று மிகுந்த மன ஏக்கத்துடன் அன்னையிடம் பிரார்த்திப்பார். உலகியல் ஆசைகளான பணம், உடலின்பம், புகழ், பெருமை, அதிகாரம்
அனைத்தையும் துறந்து அன்னையின் அருளை மட்டுமே வேண்டினார். அன்னையும் அவரது மனப்பூர்வமான பிரார்த்தனைக்கு செவிசாய்த்து அவரை வழி நடத்தினாள். அவருக்கு வேண்டிய பொருட்களை மனிதர்களையும் அவரிடம் கொணர்ந்து சாதனைகளில் முழு வெற்றி பெற வைத்து வாழ்க்கையில் இறுதி குறிக்கோளான தூய ஞானம், தூய பக்தி ஆகியவற்றை அவர் கேட்காமலேயே அருளிச் செய்து அவரை பக்தியின் உச்சியில் மிக எளிதாக அமர்த்தி வைத்தாள். கண்ணனும் கீதையில் அனன்யாச் சிந்தியன்னோ மாம் ஏ ஜனா பர்யு பாசுதே தேஷாம் நித்யாபியுத்தானாம் யோக க்ஷேமம் வஹாம் யகம். வாழ்க்கையில் இன்றியமையாத தேவைகளான உணவு போன்ற பொருட்களை கூட சிறிதும் நினைக்காமல் மனம் ஒருமித்து உள்ளம் முழுவதையும் என்னிடம் வைத்து என்னோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ளும் பக்தர்களுக்கு அவர்கள் கேட்காமலேயே தேவையான அனைத்தையும் அவர்களின் அருகில் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று பக்தர்களுக்கு உறுதியளித்துள்ளார். குருதேவரின் இப்போதைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது கீதையில் இந்த அருள்மொழி அவரது வாழ்க்கையில் எவ்வாறு முற்றிலும் பொருந்தியுள்ளது என்பதை அறிந்து பிரமித்து நிற்கிறோம். வாழ்க்கை பொன்னும் போகமுமே பெரிதென எண்ணி அலையும் மனிதர்கள் வாழும் இந்த காலத்தில் கீதையில் கூறப்பட்ட வாசகம் உண்மையென நிரூபிக்கப்பட வேண்டிய தேவை மீண்டும் ஏற்பட்டுள்ளது. பல்லாண்டு காலமாக சாதகர்கள் அனைத்தையும் விடு, அனைத்தையும் பெறுவாய், அதாவது இறைவனுக்காக ஒருவர் அனைத்தையும் துறந்தாலும் அவர் எதையும் இழப்பதில்லை என்று சொல்லி வந்தாலும் கூட உலகியல் ஆசைகளில் சிக்கி உழலும் பலவீனமான தற்கால மனிதர்கள் கீதையின் மேற்சொன்ன அருள்மொழி உண்மை என நிரூபிக்கப்பட்டாலன்றி அதை நம்ப மாட்டார்கள். சாஸ்திரம் கூறுகின்ற அந்த வாசகத்தின் உண்மையை உலகிற்கு காண்பிக்கவே பிற எல்லாவற்றையும் துறந்து தன் அருகிலேயே முற்றிலும் ஒன்றிய ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மூலமாக அன்னை இந்த திருவிளையாடல் புரிந்தாள். ஓ மனிதா, இதை தூய உள்ளத்துடன் கேட்டு தியாக பாதையில் உன்னால் முடிந்த அளவு முன்னேறுவாய். நன்றி, வணக்கம்.